வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பைசன் படத்து ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம வந்து நேற்று வந்து காலா ஸ்க்ரீனிங் வந்து போயிருந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து வீடு அண்ட் ஏரா இவங்க 2 பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மலேசியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்விடேஷன். சாப்பாடுலாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஐ லைக் தி மெர்ச்சன்டைஸ். நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ பைசன், ஸோ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஒரு கதிர சுருக்கத்தை பார்த்துடலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் இந்தியாவில், அதாவது இந்தியா ஸ்டேட் கேமில் போயிட்டு கபடி ஆட போகிறான். அவன் ஆடினானா இல்லையா, நடந்தது என்ன, இதுதான் கதை. ஸோ அதில் வந்து நம்ம மாரி செல்வராஜரோட அந்த ஜாதியை வச்சு ஒன்று பண்ணுவார். ஆனால் அவர் வந்து அது எப்படின்னா எல்லாமே சமம் சொல்லுவார். ஓகே, அந்த மேலே கீழே இருப்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விஷயத்த வந்து மையப்படுத்தி அதில் ஸ்பாட்ஸை வச்சு எல்லாரும் சமம் தான் அதை சொல்லி ஒரு வகையாக ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாத்தோட கேரக்டர் கந்தசாமி பண்ணுற கேரக்டர் லால் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து அமீர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேரக்டர் பண்ணியிருப்பார். ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ லைக் ட்ரூலி லவ் இட். அதை கொண்டு போன விதம் இருக்குல்ல, அதாவது அவங்க 2 பேருமே கெட்டவங்க இல்லை. இந்த படத்துலேருந்து கெட்டவங்கனே கிடையாது. அதுதான் இதோட ஹைலைட்டு. ஆனால் த வே ஆஃப் போர்ட்ரேயிங் வாஸ் லைக் 2 பேரும் அடிச்சுப்பாங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. படத்துலேயே அழகாக கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அட் த சேம் டைம் எதனால இந்த சட்டெல்லாம் நடக்குது, எதனால வந்து எல்லோரும் வந்து இந்த ஊரெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும். நிறைய இது வந்து ஒரு மாதிரி லைக் ஸ்லிப் மோஷன் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் லைக் நம்ம துருவ் விக்ரமோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக, அவரோட இதுதாண்டா ஒரு படம் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் போல், அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. நீங்கள் மகானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பாடி பஃபாக வச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து எஸ் ஹி காட் ரெஸ்பெக்ட் ஆல், பட் அந்த கிராமத்தில் இருக்கிற பையனுக்கு ஒரு பாடி இருக்கும்ல, ஒரு எளிமையான ஒரு பாடி இருக்கும்ல, ஆனால் கொஞ்சம் பாடி டஃப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாடி அழகாக மெயின்டைன் பண்ணி மொட்டை அடித்து நிறைய இடத்துல வந்து என்னாச்சு விக்ரமை பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக எஸ் அவரோட மகன் தான். பட் துருவ் தான் துருவ் நடிப்பு தான் வேறு மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்தமாரி அந்த ரோலில் வந்து பார்க்கும் போது வந்து எனக்கு மச்சான் அவரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பாடம் வரும், ஏய் சிங்கப்போலே அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஒரு படத்தில் வந்து நம்ம விக்ரம் நடிச்சிருப்பாரு. என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மியில் வந்து சொல்லுங்கள். நம்ம துருஃபை பார்க்கும் போது வந்து அப்படி தான் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் லைக் அப்புறம் நான் என் கூட வச்சவங்க எல்லாத்தோட நடிப்பு எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் படத்தில் 2 பேர் நான் சொல்லி ஆகணும். ஒரு பிடி சார் ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசுபதி. இவங்களோட 2 பேர்த்தோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் ஸோ குட் மேன். ஏன்னா பசுபதி சார் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து அவர் தான் கொஞ்சம் லீடில் நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இவரோட பேர் எனக்கு தெரியல, நம்ம வந்து ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா முக்காசி படங்கள் வந்து ஒரு வில்லனாக தான் இருப்பார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவரோட கேரக்டர் பற்றி ரொம்பவே நல்லா இருக்குது. சாரி முடி அடிக்கடி கச்சாகுது. ரொம்பவே நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா எல்லாருமே வந்து கூட இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த கேரக்டரில் கூட இருக்கிற அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னா இவனால் கபடி ஆடுறான்பா, ஐயா இது நம்ம ஜாதி இல்லையா, இது நம்ம ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லும் போதே, டேய் உங்ககிட்ட நான் ஆளை பற்றி கேட்டேண்ணா, கபடி பற்றி நான் பேசுகிறேன். அது அந்த நம்ம யாரை வில்லனா பொட்ரே பண்ணுறோமோ அவரே அப்படி சொல்கிறதா இருக்கட்டும். நிறைய இடங்கள் வந்து இது உடச்சி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. எனக்கு மாரி செல்வராஜ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து அதோட அந்த மேல் கீழே அந்த தாக்கம் வந்து கம்மியாகி அதோட ஒரு டெஃபினேஷன், இத்தனை படங்களோட டெஃபினேஷனாக தான் இந்த பைசன் படத்தை பார்க்குறேன். எதனால இந்த சண்டை அப்படின்னு. அண்ட் தென் படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம அமீர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எனக்கு டைலாக் வந்து எனக்கு சரியாக வரலப்பா, நீங்கள் படத்தில் பாருங்களேன். என்ன சொல்லுவார்னா, நான் கத்தி எதுக்காக தூக்குனேன் தெரியுமா, இப்போ எதுக்காக வந்து நான் தூக்க நினச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, நான் தூக்குனதே மறந்துட்டாங்க, எதுக்காக கத்தி தூக்குனேன்னு மறந்துட்டாங்க. அந்த ஒரு அர்த்தத்தை மறந்துட்டாங்க சொல்லும் போது இதெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன். எதுக்காக இந்த சண்டை நடக்குதுன்னு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல, அந்த கேள்விக்கு பதில் வந்து அமீர் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க போர்ட்ரே பண்ண விதமாக இருக்கட்டும், ஸ்பாட்ஸாக பாருங்கன்னா இருக்கட்டும், லைக் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். விஷுவலி
மிரட்டிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு எல்லா விஷுவலும். ஏன்னா சில இதெல்லாம் பார்க்கும் போது ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த காமிச்ச வீதம் நல்லா இருந்துச்சு. மெத்தஃபோரிக்கெலாம் அதிகமாக நம்ம மாரி சார் பார்த்தீங்கன்னா அதிகமாக மெத்தஃபோரிக்கல் யூஸ் பண்ணுவார். ஸோ படம் முழுக்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ப்ரெசன்ஸை வந்து பிளாக் அண்ட் காட்டுறதா இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக் வந்து கலராக காட்டுறதா இருக்கட்டும், அதை கொஞ்சம் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அப்படி கலராக மாறதா இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட்ல கலராக மாறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கலரில் விளாண்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. படம் நல்லாவே எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரூலி என்ஜாய், ஐ ட்ரூலி லவ் இட், ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் அண்ட் சாங்ஸ். அண்ட் தென் படத்தில் ஏதாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ப்பா, ஏதாவது தவிர்த்துருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம தூரஃபுல் நடக்கும். அது வந்து எப்படின்னா ரிப்பீட்டேட்டிவாக 1, 2, 3 நடக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் அக்செப்டட். செகண்ட் ஒன் எப்படின்னா ஒரே விஷயத்தை திருப்பி காட்டுறது வந்து வேணாமே, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இதான் நடக்க போகுதுன்ட்டு. ஸோ தேர்ட்டில் வந்து அந்த 3வது நடக்கும் போது அவர் அழுகுவார். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அது வந்து பசுவி சார் சொல்லுவார், உன் பேர் என்னைக்கிட்ட ஈஸியாக வந்திருக்கு, நம்ம பேர் வந்து அடிச்சு பிடிச்சாண்டா வரணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முடிஞ்ச தேர்ட் இதில் வந்து திரும்பி அந்த அட்டம் பண்ணுவார். அது வந்து ஓகே, ஜஸ்ட் வாஸ் நைஸ். பட் எனக்குன்னா ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அது கொஞ்சம் ட்ராகியான ஃபீல் கொடுத்துச்சு. மேபி அது ஒன்றா கட் பண்ணியிருக்கலாம், கட் பண்ணி ஷேட்டாக அப்படி முடிச்சிருந்தா கூட ஸ்டில் கன்வே ஆகிருக்கும். பிகாஸ் வி ஆல்ரெடி இன்டு த கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நம்ம உள்ளே போயிட்டோம். ஸோ நம்மளுக்கு தெரியுது இதான் நடக்க போகுது, இதான பண்ண போகிறானுங்க அவனுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு ட்ராகினஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ரிப்பீட்டிவ் சீன் தான். அந்த ரிப்பீட்டிவ் சீன் வந்து வேறு கோணத்தில் காமிச்சிருக்காங்க. பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. அதை தவிர எனக்கு வேறு எந்த மைனஸும் பெருசாக தெரியல. ஐ ட்ரூலி என்ஜாய். இதுக்கு மாதிரி காமிச்சிருந்தாரு, இது தாண்டா இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு காமிச்சிருந்தாரு. அந்த ஒரு வயலன்ஸு, கோபம், சந்தோஷம், அழுகை எல்லாமே கலந்து வந்த படம் தான் பைசன் காலமாடன். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ திங்க் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்த படம் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங்கில் முடிஞ்சு. விச் மீன் பாசிட்டிவான எண்டிங் எப்படி எந்த வகையில் மீன் பண்ண வரேன்னா ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. முக்காசி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. இதில் வந்து அந்த பெரிய லாஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க இல்லை, அந்த மாதிரி லாஸாக தான் போயிருக்கும். தவிர அந்த கதாநாயகனுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த இதை கொடுக்காம ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. இன்னொன்று மாரி செல்வராஜ் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ஒரு புது வகையாக தான் இருந்துச்சு. அதை வந்து அவர் காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த மெத்தஃபோரிக்கலாக அதிகமாக பண்ண விதமாக இருக்கட்டும், கதை சொன்ன விதமாக இருக்கட்டும், உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஐ ட்ரூலி லவ் இட். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் guys. ஒரு பிடிச்சிச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, and எப்படி ஓகேன்னு எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் என் ரிவ்யூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் இக்னோர் தட் பர்சன் as well. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் அடுத்த நம்ம ரிவ்யூ பண்ணலாம், எந்த ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீஸ் அவுட் ஃப்ரம் ராஜ் ஃபிலிம் ரியாக்ட். பாய்.